என் இனிய உறவுகளே, நாம் இன்று 6/5/25 இருக்கின்றோம். ஆவியின் மக்களாக வாழும் நாம் அன்னையின் அன்பில் தினம் நலம் பெறுவோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 81:1-2-3. நாம் இன்று அன்னைக்காக சொல்ல வேண்டிய ஜெபம்: அன்னைக்காக உமது கருணை கண்களை எங்கள் மீது திறப்பி அருளும். செய்ய வேண்டிய நற்கிரியை: அன்னைக்காக உபவாசம் இருந்து ஜெபிப்பது. முதல் சனிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பது நல்லது. துளைத்த இயேசுவை பெற்றோர் ஏக்கத்தோடு தேடுவது போல் இன்றைக்கு அன்புக்கு எதிர்ப்பதம் என்னவென்று தெரியுமா? வெறுப்பு கிடையாது, இன்டிஃப்ரென்ஸ். கண்டு கொள்ளவே மாட்டாங்க, இக்னோரன்ஸ். அன்புக்கு நம்ம இதுக்கு மேல்ட்டு எதிர்ப்பதம் வெறுப்பு சொல்லக்கூடாது, இக்னோரன்ஸ். அப்படின்னா இதைத்தான் அன்னைக்கு அந்த கிங்கு செஞ்சார். லாசர் கதையில் வருகிற கிங்கு அந்த லாசரை ஒன்றுமே பண்ணல. பிச்சைக்கார லாசரை எட்டி ஒதுக்கலை, ஒன்றும் பண்ணல, காரித்துப்பில் அவனை கேவலப்படுத்தலை, கண்டு கொள்ளவில்லை அவன். அதே போல் தான் இன்றைய காலகட்டங்களில் யாரையுமே கண்டு கொள்வதில்லை. அவர்கள் கண்டு கொள்ள ஒரே பொருள் அந்த மொபைல் மட்டும்தான். அவர்களுடைய வாழ்வு அதிலே தான் அடங்கியிருக்கிறது. அதனால் நாம் பிறரை இன்டிஃப்ரென்ஸ் கண்டு கொள்ளாமல் இருப்பதை விட்டுவிட்டு இயேசுவின் பெற்றோரைப் போல நாம் கண்டு கொள்ள வேண்டியது பெற்றோர்களை, வயதானவர்களை, உடன் பிறந்தவர்களை, முதியோரை, குழந்தைகளை, நோயுற்றோரை தேடுவோம். நமது முதன்மை குரு போப்பாண்டவர் ஏன் மாதா கோவிலில் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று உயில் எழுதி வைத்தார் தெரியுமா? நான் என்றுமே அன்னை மடியில் உறங்க வேண்டும் என்று சொன்ன திருத்தந்தை மாதாவின் பக்தர். நாம் இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி 7:51-8-1. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 6:30-35. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து வாழ்வளிப்பது மன்னா. அன்று உண்டனர், மடிந்தனர். ஆனால் ஆண்டவர் இயேசு இரண்டையும் ஒப்பிட்டு இயேசுவே உண்மையான வாழ்வு தரும் உணவு என்று நிரூபிக்கின்றார். மன்னா என்பது வானிலிருந்து பொழிந்த உணவு, பசியை போக்குவதற்கு. ஆனால் இயேசுவோ கடவுளே மனு உடல் எடுத்து தமக்கு உணவாக வந்தவர். மன்னாவை உண்டவர்கள் இறந்து போயினர். ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசுவோ நம்மில் வாழ வருகின்ற ஆள், மனிதன் தன்மை கொண்டவர். மன்னா என்ற உணவு நமக்கு நம் உடலுக்கு சக்தியை கொடுக்கின்றது. இயேசுவை உண்கிறவர்கள் அவராகவே மாறுகின்றனர். மறு இயேசுவாக மாறுவதற்காகத்தான் இயேசு தம் உடலை தந்தார். இதில்தான் வாழ்வு இருக்கின்றது. நீங்கள் வாழ்வு பெறவும் அதனையே நிறைவாக பெறவுமே நான் வந்தேன். யோவான் 10:10. இந்த வார்த்தைகளை இவ்வாறு நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். நாம் அன்னைக்காக தினம் இந்த மாதத்தில் அன்னைக்காக நாம் தினம் ஒருத்தல்கள் செய்து, நம்மையே அன்னைக்காக நாம் தியாகங்கள் செய்து, தினம் கெபியின் முன்பு ஜெபமாலை செய்து, வீடுகளில், குடும்பங்களில் ஜெபமாலை செய்து கொண்டு வருகிறோம். அன்னை மரியாவுக்காக நாம் செய்ய வேண்டிய இந்த நாட்களில், அன்னை மரியா ஆலயத்தில் இறைவனை மட்டுமே நாடி வாழ்ந்தார். அன்னை மரியா ஆலயத்தில் இறைவனுக்காக மட்டுமே வாழ்ந்தார். அன்னை மரியா ஆலயத்தில் இறைவனில் இணைந்து வாழ்ந்தார். அன்னை மரியா ஆலயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் இறைவனுக்காக மட்டுமே வாழ்ந்து வந்தார். எப்பொழுதும் இறைவனை பற்றி கொண்டு தியானித்து கொண்டு அவரையே அதிகமாக அன்பு செய்து வாழ்ந்தார். ஆலயத்தில் அன்னை மரியா வாழ்ந்த வாழ்வு குறித்த புனித அம்ப்ரோஸ், அன்னை மரியா எப்பொழுதுமே இறை தியானத்தில் நிலைத்திருந்து தேவைப்படும் போது மட்டுமே பேசுவார் என்று கூறுகிறார். அவரது இதயம் எப்பொழுதும் இறைவன்பால் கொண்டிருந்த அன்பினால் பற்றி எறிந்த வண்ணம் இருந்தது. எனவே அவர் தேவையின்றி வேறு எதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்காமல், வேறு எந்த விதமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல், தன்னை முழுவதும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து ஒவ்வொரு நாளும் அவருக்காக மட்டுமே வாழ்ந்து வந்தார். நாமும் தேவ அன்னையைப் போன்று நம்மை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனுக்காக மட்டுமே வாழ்பவர்களாக இருப்போம். எப்பொழுதும் அவரது பிரசன்னத்தில் நடந்து நமது சொல், செயல், சிந்தனை அனைத்தும் இறைவனின் விருப்பத்திற்கு ஒத்துப்போனதாக இருக்க வேண்டும். நாம் அதையும் இருக்கும்படி பார்த்து கொள்வோம். அன்பிறைவா, இதோ இந்த அதிகாலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி புது கிருபை தந்து
எங்களை வாழ்வதற்காக எங்களுக்கு இன்னொரு விடியலை காண செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உம்மை போற்றவும், நாங்கள் எடுக்கும் காரியங்களில் நீங்கள் இருக்கவும், நாங்கள் செல்லும் பாதையில் எங்களுக்கு முன்பு நீங்கள் இருக்கவும், எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து எங்களை விலக்கி வைக்கவும், எங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யவும், இறைவனுக்கு மிகவும் உகந்தவராக அவரது அன்பிற்கு பாத்திரமாக வாழ்ந்த அன்னையைப் போலும் நாங்கள் என்றும் வாழ முயற்சி செய்கின்றோம். அன்னை எவ்வித நன்மையையும் அவரிடமிருந்து பெற்று தர வல்லவராகவும் விளங்குகின்றார். அதனால் எங்களுக்காக இறைவனிடம் பரிந்துரைத்து இனியாகிலும் நாங்கள் எங்களது பாவ வழிகளை விட்டு விலகி இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து இறைவன் அருளும் மீட்பதற்கு உரிமை உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருளும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.